குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இட் டேக்ஸ் 120 minutes to weed a garden with 6 gardeners. If the same work is to be done in 30 minutes, how many more gardeners are needed? ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடம் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஈக்குவேஷனில் எழுதுறேன். 120 நிமிஷத்தில் ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை 120 நிமிஷத்தை முடிக்கிறதுக்கு 6 பேர் தேவைப்படுறாங்க. ஒரு வேலையை 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு எனக்கு 6 மென் தேவைப்படுறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 30 நிமிஷத்தில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னு நான் பார்க்கணும். இதுதான் கொஸ்டின். அப்போது இப்போ பாருங்கள், 120 மினிட்டு என்ன செஞ்சால் 30 மினிட் ஆகும்? டிவைட் பண்ணுங்கள். எதால் டிவைட் பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது டைம் என்ன ஆகுது? 4 மடங்கு குறையுது. டைம் இஸ் ரெடியூஸ்டு பை 4. அப்போ டைம் குறைஞ்சதுன்னா ஆள் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்? 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், மென்னை 4 தடவை பெருக்கிடலாமா? எப்படி 120 4ஆல் வகுத்தா 30 கிடைக்கும், 6 4ஆல் பெருக்கினா 24 கிடைக்கும். கரெக்டாக? அப்போது இப்போ எனக்கு மென் என்னவாகும்? மென் 24 ஆயிரும். ஆனால் ஆன்சர் சி 24 கிடையாது. கொஷினை நல்லா வாசிங்க. ஹவு மெனி மோர் கார்டனர்ஸ் ஆர் நீடட்? கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு கேட்கல. மொத்தம்னு கேட்டிருந்தாங்கன்னா 24 போடலாம். ஏற்கனவே அந்த தோட்டக்காரர்கள் எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? 6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா வேணும்? 18 பேர் எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ 18 + 6 24 ஆயிருமா? இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சு போடுங்க. இல்லைனா கண்டிப்பாக ஆப்ஷன் சி 24 அடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சி கரெக்டு கிடையாது. மொத்தம் 24 பேர் தேவைப்பட்டாலும் கூடுதலாக 18 பேர் போதும்.